திரவியங்கள். ரச திரவியம் டிராப்ஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் பச்சை கற்பூரம், துளசி, கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளவுதான். உப்பெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டு தனியா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வெயில் காலம் இப்போ மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ஆனா மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சுக்குவோம். அதுல குளிக்க மாட்டோம், நினைய மாட்டோம். நல்ல வெயில் அடிக்குது, ஒரு ஃபால்ஸ்ல குளிச்சா நல்லா இருக்கும். ஆனா போக மாட்டோம். எல்லாம் வாயில பேசுறதும் அவ்வளவுதான். ஆனா எளிமையான முறையில ஒரு ஃபால்ஸ் அதுல குளிக்கக்கூடிய ஒரு சுகத்தை நீங்க வீட்டுல அனுபவிக்கலாம். செஞ்சு பாருங்க. நான் செஞ்சு பார்த்துருக்கேன், உங்களுக்கு சொல்றேன், நீங்க செய்யலாம். ஒரு நல்ல மண் பாத்திரம், பெரிய பாத்திரம் வாங்கிக்கங்க. எவ்வளவு பெருசா வாங்க முடியும் வாங்கிக்கங்க. 2 குடம் வாங்கிக்கங்க. கிட்டத்தட்ட 50 லிட்டர், ஒரு பானை 25 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வாங்கிக்கங்க. இதுலயே எவ்வளவு மேக்சிமம் பெருசு வாங்கிக்கங்க. இந்த 2 மண் பானையும் நைட்டு ஒரு 9 மணிக்கு மோட்டர் போட்டு இல்லை கிணத்துல இறைச்சி ஃப்ரெஷ்ஷா ஃபில் பண்ணி வச்சிருங்க. அது சந்திரனோட ஒளியில வெளியில இருக்கட்டும். நைட்டே நீங்க என்ன பண்ணலாம், அதில் சின்ன கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு 2 பானையிலும் போட்டுருங்க. ஒரு பானை ஓகேன்னா ஒரு பானை, இல்லை 2 பானை பச்சை கற்பூரம் போட்டுருங்க. முடிஞ்சா துளசி 4 போடுங்க, மஞ்சள் பொடி இருந்தா போடுங்க. எதெல்லாம் மேம்படுத்த முடியுமோ லைட்டா போடுங்க. இல்ல வெறும் பச்சை கற்பூரம் மட்டுமே போதும். பனியில சந்திரனோட ஒளியில அந்த தண்ணீர் இரவு பூரா இருக்கணும், அவ்வளவுதான். காலையில 6 மணிக்கு முன்னதா அந்த தண்ணி எடுத்து குளிச்சு பாருங்க. உங்களோட ஆடெல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். உடல் அந்த குளிர்ச்சியை முழுமையா உள்வாங்கி உடல்ல வெப்பெல்லாம் போயிடும். ரைட்ஸ் வராது, ஸ்கின் டிசீஸ் வராது, கொப்பளங்கள் கட்டிகள் வராது. ஏன்னா பாடி குளிர்ந்து போயிடும். இந்த மண்பானையுடைய தன்மை, சந்திரனுடைய குளுமை, நீங்க போட்ட பொருள் இருக்கு பார்த்தீங்களா, பச்சை கற்பூரம், அது இந்த மாதிரி சில வாசனை திரவியங்கள். வாசனை திரவியம் டிராப்ஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் பச்சை கற்பூரம், துளசி, கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளவுதான். உப்பெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டு தனியா இரவு முழுவதும் வச்சிருங்க. காலையில 6 மணிக்கு முன்னாடி அந்த தண்ணியை குளிச்சு ரசிச்சு குளிங்க. அந்த தண்ணியை வேற தண்ணியை ஊத்தாதீங்க. இதை மட்டும் குளிச்சுட்டு அப்படியே துடைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஈரத்தோடு நில்லுங்க. அதுக்கப்புறம் துண்டை வச்சு துடைச்சிட்டு உங்க வேலையை செஞ்சு பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லா உங்க பாடி கூலா இருக்கும். வெப்ப நோய்கள் உங்களை தாக்காது. செஞ்சு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதோட ஒரு ஃபால்ஸ்ல குளிக்கிற ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. இதை மழை நீர்ல பிடிச்சும் குளிக்கலாம், அதெல்லாம் செய்ய முடியாது. மழை வரப்ப பானை வேணும், பானை வரப்ப மழை வராது. ஆனா ஞானம் மோட்டர் போட்டு டேங்க் தண்ணி பிடிக்க கூடாது. ஃப்ரெஷ்ஷா மோட்டர் போட்டு தண்ணி பிடிக்கணும். இல்ல கிணத்துல இறைச்சி அந்த பானையில ஊத்தி அந்த தண்ணியை சேமித்து இரவில் பணியில் வைத்து சந்திரனுடைய கிரகணங்கள் பாய வேண்டும். காலையில இருந்து 6 மணிக்கு முன்னதாக குளிக்க வேண்டும். அவ்வளவுதாங்க. ஒரு நாள் குளிச்சு உங்க அனுபவத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த குளியலை அனுபவித்து உணருங்கள். இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கும். வெப்ப நோய்கள் உங்களை தாக்காது. நன்றி.